வானியல்ல மிகப்பெரிய ஒரு ஈவெண்டா இருக்கக்கூடிய சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ். வேற ஒண்ணும் கிடையாது. சூரிய சந்திர கிரகணம் எப்படி நடக்குது, இது எதோட பிளேஸ்மெண்ட், எது கடையில போய் பிளேஸ் ஆகுறதுனால இது வந்து நடக்குது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு டீச்சிங் எய்ட் எல்லாம் இருக்கு. டீச்சிங் எய்டோட பார்க்க போறோம். அப்போ வந்து தெளிவான ஒரு ஐடியா வந்து கனெக்ட் ஆகும். புரியுதா? இது வந்து டீச்சிங் எய்ட் நம்மளே பண்ணது. சுத்திக்கிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தோம்னா சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ், இதோட வேர்ட்ஸ்லயே உனக்கு ஐடியா வந்து இருக்கு. என்ன சொல்லிக்கணும்னா சோலார் அப்படின்னாலேவும் இந்த சோலார் சிஸ்டம் நம்ம சூரியன் கூட சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. ரெண்டுலயுமே சூரியன் வந்து சம்பந்தப்படும். சோலார்லையும் லூனார்லையும் சம்பந்தப்படும். எது கூட நடக்குது அப்படிங்கிறது இதுல பார்த்தோம்னா இன்வால்வ் ஆகுற 3 விஷயம். ஒண்ணு வந்து சன்னு வந்து இட்ஸ் நாட் அ பிளானட். இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டார், அதுவா ஒளிரக்கூடிய ஒரு ஒளி பொருள். இதுக்கு வந்து ஒளிரக்கூடிய தன்மை வந்து இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 2 பிளானட். சரி போ வீட்டுல வைப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 பிளானட். ஒண்ணு வந்து சன்னு, இன்னொன்னு பார்த்தோம்னா எர்த்து, தென் பார்த்தோம்னா மூன். இது 3க்கு இடையில நடக்கிற அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் தான் சோலார் அண்ட் லூனார் சிஸ்டம். லூனா எக்லிப்ஸ், சூரிய சந்திர கிரகணம். இப்ப சோலார் எக்லிப்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய கிரகணம். இது வந்து நம்ம நிறைய இடத்துல ரியலைஸ் பண்ணிருப்போம். ஏன்னா இது பூமியில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த மாந்திரிகத்துல தான் கூட பயன்படுத்தணும். அந்த நிறைய படங்கள்ல இதை வந்து பார்த்துருக்க முடியும். பார்த்தோம்னா சன் வந்து ஸ்டேஷனரியா பிக்ஸ்டா அதே இடத்துல இருக்கு. புரியுதா? ஆனா உண்மையை சொன்னோம்னா அது வந்து இட்ஸ் ரொட்டேட் அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ். புரியுதா? பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குன்னு நினைக்காத. எக்ஸாக்டான ஒரு தியரி டயக்ராம் தான் இது வந்து. இப்ப இது வந்து பிராக்டிக்கலா இதை வந்து கொண்டு வர்றப்ப நிறைய டிஃபிகல்ட்டி வந்து எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு. என்னன்னு கேட்டோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எங்க கொண்டு வர முடியல. அதுல ஒரு சில பிழைகள்லாம் இருந்துச்சு. புரியுதா? அதனாலதான் இந்த டயக்ராம் போட்டு அதுக்கப்புறம் 3 டைமென்ஷனல் லேர்னிங் போலாமே முடிவெடுத்துருக்கோம். இப்ப பார்த்தோம்னா சன் வந்து எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கு லைட்டா. இது வந்து பிக்ஸ்டா இருக்கு. சோ இதுக்கு எர்த்துக்கும் மூணுக்கு இடையில நடக்கிற அந்த பிளேஸ்மெண்ட் இதுதான் சூரிய சந்திர கிரகணம். புரியுதா? சோலார் எக்லிப்ஸ்ல என்ன நடக்கும்னா எர்த் வந்து இருக்கு, ஆனா இது வந்து இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி சன்ஸ். புரியுதா? சூரியனை சுத்தி வருது. எந்த பாதைனா நீள்வட்ட பாதை. அதனால இப்படி போட்டிருக்கோம், நீள்வட்டமா போட்டிருக்கோம். தென் எர்த் வந்து மூன் வந்து எர்த்தை சுத்திட்டு வருது. ஆனா எந்த பாதையில சுத்துவதுனா சர்க்குலர் பாத்துல வந்து சுத்திட்டு வருது. ஒரு வட்ட பாதையில வந்து சுத்திட்டு வருது. அதனால இந்த ஆர்பிட் வந்து வட்டமா போட்டிருக்கோம். இப்ப என்ன நடக்குது சூரிய கிரகணத்தை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எர்த்து சன் தென் பார்த்தோம்னா மூணு ஒரே நேர்கோட்டுல வருது. நேர்கோட்டுல வர்றப்ப இந்த சூரியன்ல இருந்து வர்ற அந்த லைட்டை வந்து ஏர்த்துக்கு போக விடாம இந்த மூன் வந்து மறைச்சுக்கிறது. ஸோ அதோட சேடோதே இங்க வந்து விழுகுது. இங்க வந்து அதோட சேடோதே விழுகுது. இதத்தை நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பகல்ல ஏற்படும், இரவுல ஏற்படும். பகல்ல ஏற்படுறப்ப நல்லாவே கொஞ்சம் ரொம்ப இருட்டான மாதிரி தெரியும், ஈவினிங் ஆன மாதிரி தெரியும். நிறைய மாந்திரிக படத்துல கூட இதை பார்க்க முடியும். தென் இதை பார்த்தோம்னா லூனார் எக்லிப்ஸ். இந்த லூனார்ங்கிற வார்த்தை வந்து ரிலேட்டட் டு மூன். அந்த மூன் சந்திரன் கூட தொடர்புடைய ஒரு வார்த்தை. இதை வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ண முடியாது, ஆனா நடந்துகிட்டு இருக்கு. எப்படி நடக்குன்னா சன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேஷனரியா பிக்ஸ்டா அதே இடத்துல இருக்கு. தென் இட்ஸ் ரொட்டேட் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அண்ட் எமிட் த லைட் ரேடியேஷன்ஸ். இதான் லைட் ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கண்டிஷன் ஒண்ணுதான். எர்த்து சன்னு மூணு ஒரே நேர்கோட்டுல இருக்கு. சன் வந்து அஸ் யூஸ்வலா அதே இடத்துல பிக்ஸ்டா இருக்கு. ஆனா இந்த மூணுக்கும் சன்னுக்கு இடையில எர்த்து போயிடுது. சோ எர்த் இங்க போறதுனால இங்க இருந்து வர்ற ரைட் ரேடியேஷனை வந்து இங்க எப்படி எர்த்துக்கு போக விடாம மூணு தடுச்சோ அதே மாதிரி மூணுக்கு போக விடாம எர்த்து வந்து ஒரு பேரியரை ஏற்படுத்துது. அதனால இந்த சேடோ வந்து எர்த்தோட சேடோ வந்து மூணுல வந்து விழுகுது. புரியுதா? மூணுல வந்து விழுகும். அப்ப இங்க மூணு வந்து இருளா இருக்கும். புரியுதா? அதனாலதான் இதை வந்து நம்மளால இங்க வந்து நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வந்து எர்த்துல பூமியில வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இங்க நடக்கக்கூடியதை வந்து நமக்கு இந்த சூரிய ஒளியை வராம தடுக்கிறப்ப நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும்.
ஆனா அந்த சந்திர கிரகணம் இருக்குல்ல, இது வந்து எர்த்து மறைச்சிருக்கு சூரிய ஒளிய வந்து, இது வந்து மூணுக்கு போக விடாம தடுக்குது. ஸோ அங்க ஏற்படக்கூடிய அந்த இதை வந்து பார்க்க முடியாது நம்மளால. புரியுதா? இதுவே வந்து சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ், சூரிய சந்திர கிரகணங்கள். இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, இப்போ வந்து அது வந்து போயிட்டான். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா இதை வந்து இது வந்து நம்ம டீச்சிங் எய்டுக்கான்னு பண்ணது. இப்போ மோட்டார் இது மாதிரி இது பண்ணலாம், ஆனா அது வந்து தேவையான ஸ்பீட்ல வந்து சுத்தல, ரொம்ப ஸ்பீடா சுத்துற மாதிரி இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்க மாதிரி. இது சிம்பிளான டிவைஸ். லைட்டை நம்ம சுத்தி வச்சா போதும், அதான் சுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் இது வந்து மூணுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு டிவைஸ். மூணோட அந்த ரொட்டேஷன்ஸ் சர்க்குலர் பார்த்து சுத்தி வருதா, அதுக்கு வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு டிவைஸ். இது வருஷம் சுத்திக்கிட்டே இருக்கும். தென் ஸோ இதுவரை போயிடுச்சா? இது பார்த்தோம்னா லைட் சோர்ஸ். லைட் சோர்ஸ் மீன்ஸ் சன்னு வந்து ஃபிக்ஸ்டா இருக்குன்னு சொல்லியாச்சு. அதனால இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லைட் தெரியுதான்னு தெரியல. லைட் சோர்ஸ் இதே லைட்டை வந்து எமிட் பண்ணுது. இப்போ பார்த்தோம்னா எர்த் வந்து it rotate about its own axis and revolves around the suns. ரெண்டு வகையான மோஷன் மீது இருக்கும். ரிவால்வ் பண்ணு, இதுவும் சுத்தும், சூரியனை சுத்தி வரும். ஆனா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது மட்டுமே போதுமானது. இப்போ வந்து பார்த்தோம்னா சூரிய கிரகணம், இந்த ஈவெண்ட் அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா இப்போ லைட் சோர்ஸ், இங்க இருந்து லைட் வருது, ஆனா மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கா. இப்போ பார்த்தோம்னா லைட் சோர்ஸ் நான் கையில் வச்சிருக்க ரைட் ஹேண்ட்ல வச்சிருக்குது எர்த்து. தென் பார்த்தோம்னா இது மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்ப இங்க வர வேண்டிய லைட்டை வந்து மூணு வந்து அப்படியே பேர் பண்ணிக்கிறது, ஒரு தடுத்து நிறுத்துது. அப்ப இதோட ஷேடோ வந்து இங்க வந்து எர்த்துல வந்து விழுகும். ஸோ இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து போகுது. இப்போ அதே மாதிரி சன் வந்து தொடர்ந்து ஒளிந்துகிட்டே இருக்கு. இப்போ இங்க வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா நிறுத்திக்கிறோம் கொஞ்சம் தடம். இப்போ வந்து லைட்டை வந்து நான் வந்து அடிக்கிறப்ப என்ன செய்யணும்னா நேர்கோட்டில் லைட் ரேடியேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இதை வந்து மூணுக்கு போக விடாம எர்த் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் சந்திர கிரகணம், லூனார் எக்லிப்ஸ். இப்போ யூஸ்வலா விட்டோடனே கொஞ்ச நேரத்துல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வளகுற மாதிரி அப்படி வளகுது, கேஷுவல் நடக்குது. இப்போ வர்றது சூரிய கிரகணம். இப்போ பின்னாடி போயிருச்சுன்னா சன்னுக்கு எர்த்துக்கு பின்னாடி போயிருச்சுன்னா சந்திர கிரகணம். பூமிக்கும் சன்னுக்கு இடையில மூணு வந்துச்சுன்னா இப்போ வந்து என்னன்னா சூரிய கிரகணம். இதே வந்து எர்த்துக்கு பின்னாடி மூணு வந்து இப்படி போயிருச்சுன்னா இது வந்து சந்திர கிரகணம். இதுதான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். சூரிய கிரகணத்துல வந்து என்னென்ன ஏற்படும்னா சூரியனுக்கும் எர்த்துக்கு நடுவுல வந்து இது வந்துடும், மூணு வந்து வந்துடும். ஸோ மூணோட சேடோ வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல எல்லாம் விழுகும். ஆனா சந்திர கிரகணத்துல மூணுக்கும் சன்னுக்கு இடையில எர்த்து போயிடும். ஸோ எர்த்தோட சேடோ வந்து இங்க விழுகும். புரியுதா? இதே அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். சன்னு, எர்த்து, மூணு வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு. இது வந்து ரொட்டேட் அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ். அது அப்படியே வரணும், இது ரொட்டேட் பண்ணி இருக்கணும். புரியுதா? இதே சூரிய சந்திர கிரகணங்களை விளக்கக்கூடிய ஒரு இது எல்லாமே நம்ம வீடியோல இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இது வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் காண்டி பண்ணது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல.